கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பாக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற விதமாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். மாநில அரசு இது தொடர்பான எந்த ஒரு தனியான தீர்மானத்தையும் கொண்டு வராத நிலையில் மற்ற அரசியல் கட்சிகள் ஏற்கனவே தாங்கள் வலியுறுத்தி வருகின்ற இருமொழி கொள்கை தொடர்பான ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இன்று கொண்டு வந்து அதிலே அத்தனை பேரும் அவர்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஏற்கனவே அரசியல் கட்சிகள் மொழிக் கொள்கை தொடர்பான தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்று சட்டப்பேரவைக்கு உள்ளாக அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் பாஜக தவிர்த்து மற்ற அரசியல் கட்சிகள் சட்டப்பேரவைக்கு உள்ள இருக்கிறவங்க ஒன்னா இருக்காங்க. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அரசியல் கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஆதரித்திருக்கின்ற அரசியல் கட்சிகளும் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அதனால் வசதியாக அதை மறைத்துவிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் ஓரடியில் நிற்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தி திணிப்பு அல்ல. மும்மொழி கொள்கை என்பது ஏற்கனவே தமிழகத்தில் அமலில் இருக்கிறது. தனியார் கல்வி நிறுவனங்கள் 3 மொழிகளை குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார்கள். எங்களுடைய கேள்வி எல்லாம் ஏற்கனவே 3 மொழிகளை படிக்கக்கூடிய வசதி படைத்த மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இருமொழி கொள்கை என்று அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுவதால் தான் சமக்கல்வி என்கின்ற அந்த பிரச்சாரத்தை முன்னிறுத்து பாரதிய ஜனதா கட்சி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டு அவர்களுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறது.